என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர் பேர்லெஸ் ரெக்ரேஷனோட எபிசோடு 59. எபிசோடு 58 மிஸ் பண்ணவங்க ஈஸியாக வாட்ச் பண்ணுறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வைப் பண்ணுங்கள். அப்படியே போகிறதுக்கு முன்னாடி லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த வம்சத்தோட பிளட் லைன், அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறான். இதை கேட்டதும் அந்த லீடர் உடனே ஏந்திரிச்சு நிற்கிறாரு. ஒரு பொம்பளையை முன்னாடி வர ரூமோட மூடு அப்படியே மாறுது. லீடர் நம்ம ஆள் பேசினதை விட்டுட்டு செவுத்துல இருக்கிற ஒரு பெயிண்டிங்கை பார்க்குறாரு. ஃபிலிக்ஸ் லைட் அடிக்க சொல்லி அந்த பெயிண்டிங்கை நம்மளால் அதுக்கப்புறம் உத்து பார்க்குறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட ஸ்டார்டிங்லேயே வெளிச்சத்தில் 2 கொடூரமான பெயிண்டிங்ஸ் தெரியுது. அதை பார்த்து ஃபெலிக்ஸுக்கு செம்ம ஷாக்கு. லீடர் நம்மளை பார்க்காம அந்த பெயிண்டிங்கையே பார்க்குறாருன்னு நம்மளாலே நோட் பண்ணுறான். ஒரு பெயிண்டிங்கில் நிறைய பேர் ரத்தங்கைக்கு சாகுற மாதிரி இருக்குது. இன்னொரு பெயிண்டிங்கில் பாடியை தூக்கி ஏரியில் போடுற மாதிரி இருக்குது. இது இந்த ஃபேமிலியோட மெயின் சிம்பிள் அண்டு ஹிஸ்ட்ரியாக இருக்கும்னு நம்மளுக்கு புரியுது. லீடர் உடனே கத்த ஆரம்பிக்கிறாரு. ஃபேமிலியில் சிம்பிளே போயிருச்சு, யாருக்கும் இப்போ பிளட் லைனே இல்லை, இந்த இடமே சபிக்கப்பட்ட இடம்னு அலறாரு. நம்மளால குறுக்க புந்து அந்த சிம்பிள் காணாமல் போனதால தான் பிளட் லைன் போயிருச்சான்னு கேட்குறான். நம்மால் எப்படி இந்த முடிவுக்கு வந்தான்னு ஃபிலிக்ஸுக்கு சுத்தமாக புரியலை. ஆனால் நம்மால் எல்லா குழுவையும் ஒன்றா சேர்க்குறான். ஃபேமிலி சிம்பிளும் பாடிஸை தண்ணியில் தூக்கி போடுறதும் ஏதோ லிங்க் ஆகுதுன்னு ஒரு புது தியரியை நம்மளால் யோசிக்கிறான். அகமன் ஃபேமிலி சிம்பிள் அந்த ஏரிக்கு அடியில் மூழ்கிருச்சான்னு கேட்குறான். உடனே அந்த ஏரிக்கு போகணும்னு நம்மளால் முடிவு பண்ணுறான். அன்னைக்கு நைட்டே அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த ஏரிக்கு போகிறாங்க. பழைய சீக்ரெட் எல்லாம் அங்கே தான் இருக்கணும்னு நம்மளால நினைக்கிறான். இந்த ஏரிக்கு வந்ததுக்கப்புறம் ஏரியோட சைஸையும் அந்த தண்ணியையும் பார்த்து ஃபிலிக்ஸ் ஷாக் ஆகுறான். இந்த தண்ணியில் தேர்றது செம்ம டஃப்னு புரியுது. பெயிண்டிங்கில் ஒருத்தன் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோட தண்ணியில் குதிச்சானேன்னு நம்மளால யோசிக்கிறான். வேற வழியே இல்லாமல் வேர்ல்ஸ் பிரெத்துங்கிற ஒரு ஐட்டத்தை வாங்கி தண்ணிக்குள்ளே இறங்கி தேட முடிவு பண்ணுறான். இந்த ஐட்டத்தை யூஸ் பண்ணால் தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் மூச்சு விட முடியும்னு கன்ஃபார்ம் பண்ணுறான். ஃபிலிக்ஸ் பயந்துக்கிட்டே பார்க்க நம்மளால் தண்ணிக்குள்ளே இறங்க ரெடி ஆகுறான். நான் வர லேட் ஆனாலும் நீ இங்கேயே வெயிட் பண்ணுன்னு ஃபிலிக்ஸ் கிட்ட சொல்கிறான். ஃபிலிக்ஸ் தடுக்கிறதுக்குள்ளே நம்மளால் அந்த ஏரிக்குள்ளே டைவ் அடிக்கிறான். டார்க்கான தண்ணிக்குள்ளே அப்படியே கீழே போகிறான். போன உடனே நம்மளுக்கு ஒரு எதிர்பாராத சர்ப்ரைஸ் காத்திருக்கு. ஏரிக்கு அடியில் பார்த்தா செத்து போனவங்களோட எலும்பு கூட மலையாக குஞ்சு கிடக்குது. அந்த பெயிண்டிங்கில் இருந்த மேட்டர் எல்லாம் உண்மைதான்னு கன்ஃபார்ம் ஆகுது. இந்த எலும்புகளுக்கு நடுவில் ஒரு கோல்டு மாஸ்க் இருக்கிறத பார்க்குறான். அந்த மாஸ்கில் இருக்கிற சிம்பிள் ஹோலி கிங்டம் சிம்பிள் மாதிரி இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். அதை கையில் எடுத்த உடனே சுற்றி ஏதோ அதிர்வு ஆகுதுன்னு உஷாராகிறான். செம பெரிய மான்ஸ்டர் ஒன்று தண்ணிக்கு அடியிலிருந்து நம்மளால் அட்டாக் பண்ண பார்க்குது. அது ஒரு பழங்கால டிராகன். கெட்ட சக்தியால் மான்ஸ்டராக மாறி இருக்குன்னு சிஸ்டம் காட்டுது. அந்த டிராகன் வெறித்தனமாக நம்மளால் அட்டாக் பண்ண வருது. அது முழுங்குறதுக்குள்ளே இருந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்மளால் எஸ்கேப் ஆகுறான். இப்படி ஒரு மான்ஸ்டர் இங்கே இருக்குமேனு செம ஷாக் ஆகுறான். அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு புரிஞ்சதும் சண்டை போட ரெடி ஆகுறான். தன்னோட எலிமெண்டல் ஸ்வாடை சம்மன் பண்ணி சுற்றி இருக்கிற தண்ணியவே வெப்பனா மாற்றுறான். அந்த டிராகன் மேலே வேவ் ஸ்வாட் அட்டாக்கை வெறித்தனமாக இறக்குறான். அந்த அட்டாக்ல டிராகன் வழியில் கத்துது. ஆனால் தண்ணியோட ப்ரெஷர்னால நம்ம ஆளால் ஃபுல் பவரையும் யூஸ் பண்ண முடியலை. அப்போ நம்ம ஆளுக்கு இன்னொரு மாஸ் ஐடியா வருது. தன்னோட மேஜிக் ஆர்மரை சம்மன் பண்ணி சண்டைக்கு செம்ம ரெடி ஆகுறான். ஆர்மர் வந்ததும் இந்த சண்டையை இங்கேயே முடிக்க பிளான் பண்ணுறான். இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸை கொள்றதுக்காகவே இருக்கிற டிராகன் ஸ்லேயிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். டிராகன் ஸ்கேல் ஸ்லைஸ் வச்சு செம்மையாக ஒரு வாட்டர் அட்டாக்கை போட்டு அந்த டிராகனை 2ஆக கிழிக்கிறான். அடி வாங்கின டிராகன் பயத்தில் பின்வாங்க அது நம்ம ஆளுக்கு பயந்துருச்சுன்னு சிஸ்டம் காட்டுது. நம்ம ஆளோட டிராகன் பவர் ஆக்டிவேட் ஆகி அந்த டிராகனை கண்ட்ரோல் பண்ண சான்ஸ் கிடைக்குது. வேற வழி இல்லாமல் அந்த டிராகனை தன்னோட கண்ட்ரோலுக்கு வர சொல்கிறான். பவர்ஃபுல்லான செயின்ஸ் வந்து அந்த டிராகனை கட்டி போட்டு நம்மளால கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. ஆனால் அது கண்ட்ரோலுக்கு வந்த அடுத்த செகண்டே நம்மளால கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு மேஜிக் நடக்குது. ஒரு லைட் அந்த மான்ஸ்டரை சுற்றி வருது. அந்த மான்ஸ்டர் உடம்புல இருந்த கெட்ட சக்தியெல்லாம் அழிஞ்சு அதோட ஒரிஜினல் டிவைன் பவர் திரும்ப வந்துருச்சுன்னு சிஸ்டம் காட்டுது. இந்த கொடூரமான மான்ஸ்டர் இப்போ ஒரு ஹோலி கிரியேச்சராக மாறிடுச்சு. இப்போ அது சைலண்டாக நம்ம ஆளை பார்த்து எந்த கோபமும் இல்லாமல் நிற்கிது. சிஸ்டம் அந்த புது டிராகனுக்கு பேர் வைக்க சொல்ல நம்மால் அந்த ஏரியோட பேரையே நோயல்னு வச்சிடறான். இது தண்ணி இருக்கிற இடத்துல மட்டும் சம்மன் பண்ணக்கூடிய ஒரு ஹோலி பீஸ்ட்னு காட்டுது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது. நோயல் ஒரு ஹோலி பீஸ்ட் ஃபியூச்சரில் இது ஒரு டிவைன் மான்ஸ்டராக கூட மாற சான்ஸ் இருக்குன்னு சிஸ்டம் காட்டுது. இதை எப்படி மாற்றுறதுன்னு இப்போதைக்கு தெரியலை, அப்புறம் பார்த்துக்கலாமே நம்மளால விட்டுறான். இப்போதைக்கு இந்த புது பார்ட்னர்ஷிப்பை மட்டும் அக்செப்ட் பண்ணுறான். மாலு அந்த மான்ஸ்டரை தன்னோட டீமில் செம்மையாக வெல்கம் பண்ணுறான். அதே நேரத்தில் ஏரிக்கு வெளியில் ஃபெலிக்ஸுக்கு டார்க்கான தண்ணிக்குள்ளே ஒன்றும் தெரியாததால் நம்ம ஆளுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு செம்ம பயத்தில் இருக்கான்.
அப்போ தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பெரிய உருவம் வெளியே வருது. தண்ணி சும்மா வெடிச்சு செதற ஃபிலிக்ஸ் பயத்துல கீழே போய் விழுந்துடுறான். நம்மளால வெளியில வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டோன்னு செம கூலா கேட்குறான். நம்மளால இவ்வளோ பெரிய ஹாரி மான்ஸ்டர் மேலே உட்காந்து வரதை பார்த்து ஃபிலிக்ஸுக்கு செம ஷாக் ஆயிடுது. ஏரிக்குள்ள இருந்த மான்ஸ்டர் தான், இப்போ அதோட சாபம் போயிருச்சுன்னு நம்மளால கேஷுவலாக சொல்கிறான். பிரச்சனை முடிஞ்சதும் நம்மளால அந்த கோல்டன் மாஸ்க் மேலே கவனத்தை திருப்புறான். அந்த மாஸ்கில் இருக்கிற சன் சிம்பிளை பார்த்து இது கண்டிப்பாக ஹோலி கிங்டம் ஐட்டம் தானே கன்ஃபார்ம் பண்ணுறான். முன்னாடி டெர்கன் லீக்கை செக் பண்ண மாதிரி இதுக்கும் ஈத்தர் பவரை கொடுத்து செக் பண்ண பிளான் பண்ணுறான். சிஸ்டம் அந்த ஐட்டத்தை அக்செப்ட் பண்ணுது. ஆனால் மேஜிக் ஆர்மர் மாதிரி இதோட ஒரிஜினல் பேரை சீக்ரெட்டாக வைக்குது. இந்த மாஸ்க்கும் அதே ஆன்சியன்ட் கோல்டன் ஏஜ் ஐட்டமாக இருக்குமோன்னு நம்ம ஆளுக்கு டவுட் வருது. ஆர்மர் எப்படி வேலை செஞ்சுதோ அதே மாதிரி இதுவும் செட் ஆகுமான்னு யோசிக்கிறான். சிஸ்டம் நம்ம ஆளை அந்த மாஸ்கோட யூசராக ரிஜிஸ்டர் பண்ணணுமான்னு கேட்குது. நம்மளால ஓகே சொல்கிறான். அதுக்கப்புறம் மாஸ்க் பவர் ஆக்டிவேட் பண்ணணுமான்னு கேட்க அதுக்கும் ஓகே சொல்கிறான். மாஸ்க் சும்மா பவரோட தெரிக்குது. கண்ணை பறிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தோட அது ஆக்டிவேட் ஆகுது. சிஸ்டம் அந்த மாஸ்கை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் சிஸ்டம் கூட லிங்க் பண்ணி நம்ம ஆளு ஒரு இம்மார்டல்னு கன்ஃபார்ம் பண்ணி பியூரிஃபை பவரை ஆக்டிவேட் பண்ணுது. இது நம்ம ஆளோட கிளாஸ் கூட மிங்கிள் ஆகி கிரேட் பியூரிஃபிகேஷனுங்கிற ஒரு மாஸ்க் இல்லாம மாறுது. இந்த மாஸ்க் நம்ம ஆளை தாண்டி சுற்றி இருக்கிற மொத்த இடத்துக்கும் அந்த பவரை கொடுக்குது. ஒரு வெளிச்சம் அப்படியே சுற்றி ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஊரில் இருக்கிற எல்லா கெட்ட ஆறாவையும் அழிக்க ஆரம்பிக்குது. இந்த பியூரிஃபை பவர் வானம் வரைக்கும் ஒரு பெரிய பில்லர் மாதிரி போகுது. இது மாஸ்கோட சீக்ரெட் சிஸ்டம் கூட கனெக்ட் ஆகி அந்த மொத்த ஊரையே மாற்ற ஆரம்பிக்குது. சிஸ்டம் அந்த ஏரியாவோட சீக்ரெட் மோட கேன்சல் பண்ணுது. அவ்வளோ நாளாக அந்த ஊரை சுற்றி இருந்த அந்த பாதுகாப்பு எல்லாம் உடையுது. இந்த வெளிச்சம் போனதும் சுற்றி இருக்கிற இடமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செமையாக மாறிடுது. அந்த பழைய இடிஞ்சு போன இடமெல்லாம் இப்போ ஒரு சூப்பரான ஏரியாவும் பசுமையான புல்வெளியாக மாறுறத பார்த்து ஃபிலிக்ஸுக்கு சும்மா செம ஷாக் ஆயிடுது. இன்னொரு பக்கம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய மேட்டர் இப்போ நடந்துருச்சுன்னு ஒரு வயசான ஆளுக்கு புரியுது. புதுசாக மாறின அந்த இடத்துக்கு குதிரையில் ஒரு கேங் வராங்க. எனிமிங்களோன்னு பயந்து ஃபிலிக்ஸ் உடனே ஸ்வாட் எடுக்கிறான். ஆனால் நம்மளால் அவனை தடுத்து சண்டை போடாதுன்னு சொல்கிறான். இவங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோண்டா, ஆனால் வேற மாதிரி இருந்தாங்கன்னு நம்மளால சொல்கிறான். ஃபிலிக்ஸுக்கு இப்போதான் மேட்ரு புரிய ஆரம்பிக்குது. இவங்க நேற்று நைட்டு பார்த்த அதே பேய்ங்க தான். அந்த வயசான ஆள் குதிரையிலேருந்து இறங்கி அவங்க கிட்ட வராரு. நம்ம ஃபேமிலியோட சாபம் இப்போ தீந்துருச்சுன்னு சொல்கிறாரு. நம்ம ஆளை பார்த்து நீதான் எங்களை காப்பாற்றின அந்த பிளாக் ஐ பையனான்னு எமோஷனலாக கேட்குறாரு. நம்ம ஆள் சைலண்ட்டாக அவர் பேசுகிறத கேட்குறான். எல்லாரும் நம்ம ஆளை ஃபேமிலியை காப்பாற்றின ஹீரோன்னு கொண்டாடுறாங்க. உங்களை நான் நிஜமாகவே பேய்னு தான் நினச்சேன்னு ஃபெலிக்ஸ் ஒத்துக்கிறான். அதுக்கு நம்மால் சாபத்தால் தான் அவங்க அப்படி இருந்தாங்கன்னு சொல்கிறான். இப்போது அந்த சாபம் போனதால் அவங்க ஒரிஜினல் மனுஷ உருவத்துக்கு வந்துட்டாங்க. அந்த வயசான ஆள் தன்னை ஜீக் ட்ராக்கரோட தாத்தான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நீ தான் என்னோட பிளாக் ஐ பேரன்னு செம பாசமாக நம்ம ஆளை கட்டி பிடிச்சி ஃபேமிலியை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. இதோட இந்த எபிசோடு முடியும். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.